கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 14:1, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ தன் கரத்தினால் அதை இடித்து போடுவாள் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு ஸ்திரீகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட நாம் தெபோராளை குறித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தெபோராள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி எழும்பி ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஒரு விசேஷித்த தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவள் இஸ்ரவேலுக்கும் கிராமங்களுக்கும் தாயாக எழும்பு மட்டும் செழிப்பாக அது மாறும் என்று சொல்லி ஆண்டவரால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று சொல்லி நாம் பார்க்கலாம். தெபோராள் என்று சொன்னாலே அவள் ஒரு நல்ல நியாய விசாரிப்பு உள்ள ஒரு மகள், நியாயாதிபதி என்று சொல்லலாம், ஒரு நல்ல தீர்க்கதரிசி, ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல சேனையின் அதிபதிக்கு ஒரு துணையாய் நின்றவள். இந்த வழியிலே கூட முதல் நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இந்த தெபோராளை குறித்து எப்படி சொல்கிறது? அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அந்த நாட்களிலே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. பாராக் ராஜாவுக்கும் சிசேராவுக்கும். சிசேரா நல்ல பலம் கொண்ட ரதங்களும் குதிரை வீரர்களும் இராணுவங்களும் நிறைந்த ஒரு பெரிய ராஜாவா இருந்தார். அவர் பாராக் ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு கடந்து வந்தார். அப்பொழுது பாராக் ராஜா இந்த யுத்தத்திலே தனக்கு ஜெயம் கிடைக்குமா என்பதை விசாரிக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசி ஆகிய தெபோராளிடம் கடந்து போகிறாள். அப்பொழுது தெபோராள் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறாள். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாள் என்று சொல்லி பார்க்கும்போது, நிச்சயமாகவே அந்த சிசேராவை கர்த்தர் உன் கரத்திலே ஒப்பு கொடுப்பார். பாராக் ராஜாவே, நீ எழும்பி யுத்தத்தை செய், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது அந்த ராஜா சொல்லுகிறாள், எனக்கு இத்தனை இராணுவ படைகள் வீரர்கள் இருந்தாலும் தெபோராளே, நீர் என்னோடு கூட வராவிட்டால் நான் யுத்தத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது அந்த தெபோராள் சொல்லுகிறாள், நான் நிச்சயமாக யுத்தத்திற்கு உன்னோடு கூட வருகிறேன், ஆனாலும் யுத்தத்தின் மேன்மை என்னால் அல்ல, இன்னொரு ஸ்திரீ யாக்கேலை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாள். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கேல் மூலமாய் அந்த யுத்தத்திலே உனக்கு ஜெயம் கிடைக்கும். இதை நாம் தியானித்து பார்க்கும்போது அந்த தெபோராளுடைய சில குணாதிசயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் குணாதிசயம் என்று சொல்லி பார்க்கும்போது, how she was introduced. அவ எப்படி இன்ட்ரடியூஸ்ட் ஆனா, லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள். இன்றைக்கு அவள் ஒரு குடும்பத்திலே ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாய், குணசாலியான ஒரு ஸ்திரீயாய், தன் புருஷனுக்கு கிரீடமாய், தன் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாய் இருந்ததினாலதான் அவள் கணவரை அழகாய் அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறாள். நான் தெபோராள், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு நியாயாதிபதி, நான் ஒரு பெரிய சேனைகளுக்கு நான் அதிபதியாய் இருக்கிறவர்களோடு கூட இருக்கிறவள் என்று சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவில்லை. நான் யார் தெரியுமா? நான் ஒரு நியாயாதிபதியாய் இருந்தாலும், நான் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும், நான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் இருந்தாலும் கூட நான் யார்? லபித்தோத்தின் மனைவி என்று சொன்னார். இன்றைக்கு அநேக மனைவிகளுக்கு கணவன் பேர் தெரியாது, கணவனுடைய பர்த்டே தெரியாது, கணவனுடைய வெட்டிங் டே தெரியாது. சில பேர் இப்பெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, மனைவிகள் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுவது. அந்த நாட்களை சாராள் எப்படி கூப்பிட்டாள்? ஆண்டவரே என்று சொல்லி. எங்க பாஸ்டர் இருந்த போது பேஷன்ஸ் வருவாங்க, புருஷனை கூப்பிடுமா, பிள்ளை ரொம்ப சீரியஸா இருக்குமா, த வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், இன்றைக்கு பேர் சொல்லி கூப்பிடு, அது ரொம்ப அநாகரீகமான ஒரு காரியம். புருஷன் கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையா இருக்கிறாரோ, புருஷன் ஒரு வீட்டுக்கு தலை. அந்த தலைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தால்தான் அந்த சரீரமும் அந்த தலையும் ஒன்றாய் இணைந்து மிக அழகா இருக்கும். இன்றைக்கு ஒரு மாடர்ன் ஆயிடுச்சு. இன்னும் பேர் சொல்லி கூப்பிடுறது மாத்திரமல்ல, வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு பிள்ளைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் கிறிஸ்து எப்படி உங்கள் சபைக்கு ஒரு தலையாய் இருந்து அவருக்கு நீங்கள் எப்படி ஒரு கனத்தை கொடுக்கிறீர்களோ அந்த கனத்தை
உங்கள் புருஷர்களுக்கு நீங்கள் தரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அந்த குடும்பம் மிக சீராய் மிக அழகாய் அமையும். இந்த இடத்திலே இவள் ஒரு பெரிய உத்தியோகத்திலே இருந்தாலும், பெரிய ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தாலும், லபித்தோத்தின் மனைவி என்று சொல்லுகிறாள். அந்த லபித்தோத்தின் மனைவி என்று சொல்லுகிற அழகிலே அவள் எவ்வளவு குடும்பை நேசிக்கிறவள், தன் கணவனை நேசிக்கிறவள், தன் கணவன் கீழ்ப்படுகிறவள் என்பதை நாம் ஊர்ஜித்படுத்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு ஒருவேளை கணவன் உன்னை துன்புறுத்தலாம், கணவன் உன்னை வைக்க வேண்டிய ஒரு கணத்தை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ உன்னை கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும் போது எப்படிப்பட்ட கணவனையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருந்தாள். முதல், அவள் குடும்பத்திற்கு வேண்டிய கணத்தை கொடுக்கிறவளாய் காணப்பட்டாள். இரண்டாவது, நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதே நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவள் பேரிச்சம்பழம் செடியின் அடியிலே அவள் நியாயம் விசாரி. she was united with the community. அந்த சொசைட்டியோடு இணைந்திருந்தாள். எங்கேயோ இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் பாத்தீங்கன்னா பெருசாயிட்டா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தா வால் போஸ்டர் போட்டுருவாங்க, தீர்க்கதரிசி வருகிறார் என்று சொல்லி. அவள் அப்படியா இல்ல, சாதாரண ஒரு பேரிச்சம்பழம் செடியிலே அவள் உட்கார்ந்து அநேகருக்கு அவள் நியாயம் விசாரித்து அவளுடைய கஷ்டங்கள் அவளுடைய துயரங்களை எல்லாம் வந்து சொல்லும் போது, அந்த பாரங்களை எல்லாம் அவள் தன் பாரமாக ஏற்றுக்கொண்டு, அந்த கிராமங்கள் பாழாய் போகிறதே, ஜனங்கள் பாழாய் போகிறார்களே, ஜனங்கள் வாழ்க்கையில இவ்வளவு வேதனைகளா, இவ்வளவு கஷ்டங்களா என்று சொல்லி, ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணா இருந்தாலும் கணவனுக்கு வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு அந்த பேரிச்சம்பழம் செடி அடியிலே வந்து உட்கார்ந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுக்கு ஒரு ஏசி ரூம் இல்லை, ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன் இல்ல, ஒரு சாதாரண மரத்தின் கீழ் உட்கார்ந்து அவள் அருமையாய் ஜனங்களுடைய காரியங்களை விசாரித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளாய், நியாயம் விசாரிக்கிறவளாய் இருந்தபடியினால்தான் கர்த்தர் அவளை விசேஷித்த விதத்திலே உயர்த்தினார். மூன்றாவது அவளுடைய ஒரு குணாதிசயம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நான் யாபேனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிற இடத்தில் வர இழுத்து அவனை கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடவில்லையா என்றால், அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றாள். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது, கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கரோடு கூட கேத்சேக்கு போனாள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எவ்வளவு அழகாய் அவருடைய குணாதிசயங்கள் பிரதிபலிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, குடும்பத்திற்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு மகளா இருந்தால், சமுதாயத்துக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு மகளா இருந்தால், தேசத்துக்கே ஒரு சாட்சியுள்ள மகள். அந்த பாராக் கேட்கிறார், இன்றைக்கு யுத்தத்தை நான் செய்ய புறப்பட போகிறேன், அதற்கு என்ன தீர்க்க தரிசனம், என்ன கர்த்தருடைய வார்த்தை உன் மூலமாய் வருகிறது என்று சொல்லும் போது, நிச்சயமாய் சிசேராவை உன் கரத்திலே ஒப்பு கொடுப்பார். பாராக் சொல்லுகிறார், எனக்கு எத்தனை ரதங்கள் இருந்தாலும் நீ என்னோடு கூட வராவிட்டால் நான் கடந்து போக மாட்டேன் என்று சொல்லும் போது, அவள் சொல்லுகிற, நிச்சயமாய் நான் உன்னோடு கூட வருகிறேன், ஆனாலும் யுத்தத்தின் மேன்மை என்னை கொண்டல்ல, இன்னொரு ஸ்திரீ யாக்கேலை கர்த்தர் வைத்திருக்கிறாள், அவளை கொண்டுதான் இந்த யுத்தத்தின் மேன்மையை செய்வார். இன்றைக்கு சகோதரிகளுக்குள்ள எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஆவி இருக்கு. என்ன ஆவி தெரியுமா? பொறாமையின் ஆவி. ஒரு தாய் மகளிடத்துல இருக்கும், ஒரு மாமியார் மருமகளிடத்திலே, சகோதரிகளிடத்திலே, நாத்தனார் இடத்திலே, எந்த சூழ்நிலையிலே சகோதரிகள் ஒன்று சேர்ந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் அன்பாய் நேசிக்கவோ, ஒருத்தரை ஒருத்தர் அன்பாய் கனம் பண்ணவோ முடியாது. ஏதாவது ஒன்றை மேன்மையாய் பார்த்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே ஒரு பொறாமை, ஒரு வன்கண், ஒரு எரிச்சல் வரும். இன்னும் சொல்ல போனால் என்ன நினைப்பாங்க தெரியுமா? அவங்களை காட்டிலும் ஒரு படி மேன்மையா நான் போய்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய அவங்க துணிச்சிருவாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த தெபோராள் அப்படி செய்யல. நான் கூட வருகிற அந்த மேன்மை இன்னொரு சகோதரிக்கு உண்டு என்று சொல்லி அந்த சகோதரியை அந்த இடத்துல மேன்மைப்படுத்தி அவள் வைக்கிறாள். அந்த சகோதரி தான் யாக்கேல். யாக்கேல் மூலமாய் சிசேரா முறியடிக்கப்படுகிறான். பாராக்குடைய தேசத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறார். இதற்கெல்லாம் மூல காரணம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த தெபோராள் தான். அதனால்தான் அந்நாளிலே தெபோராளும் அபினகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, அவளை குறித்து ஒரு அழகான பாடலை பாடினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும்
ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, சேயீரில் இருந்து புறப்பட்டு ஏதோம் வெளியிலிருந்து நடந்து வரையில் பூமி அதிர்ந்தது என்று சொல்லி அவர்கள் மிக அழகாக ஒரு பாடலை பாடி அந்த இடத்திலே தெபோரால் எழும்பு வரை கிராமங்கள் பாழாய் போகும் என்று சொல்லி பாடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உன்னை கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஊழியத்திலே வைத்திருப்பார். ஆனால் நீ ஒரு புத்திசாலியான ஒரு ஸ்திரீயாய் காணப்பட வேண்டும். முதலிலே குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உனக்கு இருக்க வேண்டும். உன் கணவரை நீ கனம் பண்ண வேண்டும். கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளை செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் உன் கணவரை தான் முன் வைக்க வேண்டும். யாருடைய மனைவி என்று சொன்னால் நீ லபித்தோத்தின் மனைவி என்று அவள் சொன்னது போல் உன் கணவரை முன்வைத்து நீ சொல்லும் போது அதற்கு இருக்கிற ஒரு கணம், அதற்கு இருக்கிற ஒரு கௌரவமே வேறேதான் இருக்கும். இன்றைக்கு ஆனால் குடும்பங்கள் உள்ளத்திலும் உலக ரீதியுமாய் பிரிந்திருக்கிறதை பார்க்கும்போது அதிக வேதனையாய் காணப்படுகிறது. ஸ்ரீகள், நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றி தருவார். இரண்டாவது, நீங்கள் சமுதாயத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களை வெளிப்படுத்த வேண்டும். பணக்காரர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஏழைகளுக்கு என்று இராதபடி அவர்களுடைய காயங்கள், அவருடைய கஷ்டங்களை நீங்கள் நியாயம் விசாரித்து ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று நீங்கள் கொடுக்கும்போது, இன்றைக்கு ஊழியம் என்பது ஒரு ஆண்டவர் ஊழியம் எப்படி செய்தார்? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை, உண்ணுவதற்கு கூட நேரம் இல்லாதபடிக்கு 3.5 ஆண்டுகளிலே ஆண்டவர் பெரிய சாதனை, உலக இரட்சகராய் மாறினார். ஆண்டவர் செய்த ஊழியம் எத்தனை வருஷம்? 3.5 years. இன்னைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட 30 வருஷம் ஆகுது. என்ன செஞ்சோம்? ஒரு ஊழியத்தையும் சரியா செய்யல. ஆனா 3 வருஷத்திலே ஒரு மனுஷகுமாரனாய் அவர் செய்த ஊழியம் மிகப்பெரிய ஒரு ஊழியம். உலகத்துக்கே இரட்சகராய் அவர் தன்னை வெளிப்படுத்தி ஒரு உலகத்திற்கு ஒரு மீட்பை பெற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் உன் ஊழியத்தை நீ உண்மையாய் செய்யும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அடுத்தவர்களை மேன்மைப்படுத்தி நீ அந்த ஊழியத்தை நீ உயர்த்தும் போது கர்த்தர் அந்த பொறாமைகளோ வன்கண்களோ எரிச்சலோ உள்ளத்துல இராது இருக்குமானால் உங்கள் ஊழியங்கள் கட்டப்படும். புத்தியுள்ள ஸ்திரீயாய் உன் ஊழியத்திலே நீ எழும்பும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே, நாங்கள் தெபோராளை குறித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தெபோராள் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாய், நியாயம் விசாரிக்கிறவளாய் அவள் காணப்பட்டாலும் ஆண்டவரே தன் குடும்பத்தை கவனிக்கிறவளாய் அவள் காணப்பட்டாள். லபித்தோத்தின் மனைவி என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோமே. தன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவள் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோமே. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல் ஆண்டவரே புருஷர்கள் குடும்பத்திற்கு தலையா இருக்கிறார்கள். ஆண்டவரே அந்த தலைக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கும் போதுதான் முழு சரீரமும் ஒழுங்காய் இறங்கும் அப்பா. தலையும் சரீரமும் இயங்கால்தான் அந்த குடும்பம் சீர்படும் அப்பா. இன்றைக்கு பெண்களாகிய நாங்களப்பா எல்லா விதத்திலும் கனத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவள் சமுதாயத்திற்கு ஒரு சாட்சியாய் நின்றதை நாங்கள் பார்க்கிறோமே. ஒரு சாதாரண பேரிச்சம் செடி கீழ் உட்கார்ந்து ஆண்டவரே தன் குடும்ப வேலையை முடித்து விட்டு தேசத்துக்காக, சமுதாயத்திற்காக, அவளுடைய கஷ்டங்களுக்காக, வேதனைகளுக்காக அவள் பரிதபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. அந்த பாராக் ராஜாவுக்கு அவள் தீர்க்க தரிசனம் சொல்லி தன்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லும் போது கூட இந்த மேன்மை எனக்குரியதல்ல, இன்னொரு ஸ்திரீ என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையை இன்னொரு ஸ்திரீயை மூலமாய் அவள் கனப்படுத்தினது நாங்கள் பார்க்கிறோமே. அவளுக்குள் இருந்த தாழ்மை, அவளுக்குள் இருந்த குடும்பத்தில் உள்ள அன்பு, அவளுக்குள் இருந்த கீழ்ப்படிதல், அவளுக்குள் இருந்த கத்தாவே அப்பா நல்ல குணங்களை நாங்கள் பார்க்கும்போது அந்த தெபோராளை போல் நாங்களும் எழும்பி கர்த்தருக்காக ஆண்டவரே கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்கள் எழும்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அந்த நல் குணாதிசயங்களை எங்களுக்கு தந்திருளும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.